தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்மளாம் போலீஸ் ஸ்டேஷன் படியேறது இல்லப்பா. அப்பேற்பட்ட நாம கோர்ட்டு வாசலாம் மிதிக்க முடியுமா? ஹைகோர்ட் ஆஹா நினச்சி கூட பார்க்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஐயோ கொஞ்சம் பயம். இப்படிதான் பல பேரும் இருப்போம். ஆனால் +2 மட்டும் படித்த ஒரு பையன் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி வேர்டிக்டை தனக்கு சாதகமாக வாங்கியிருக்காருங்க. அப்பே ஏற்பட்ட ஒரு அதிசயம் இந்தியா நடந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ஸ்கிரீன்ல ஒரு பையன் தெரியுறாருல, அவர் பேரு அதர்வா சதுர்வேதி. 19 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. அவரோட அதிகபட்ச படிப்பு என்ன தெரியுமா? +2 முடிச்சிருக்காப்புல. நம்ம மத்திய பிரதேச இருக்குல்ல, அதுதான் பூர்வீகமாக கொண்டவர். இவர் ஸ்கூல் முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம காலேஜில் என்ன கோர்ஸ் எடுப்போம், எந்த ஒரு கல்வி சார்ந்து நம்ம போவோம்னு முடிவு பண்ண வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்காப்புல. என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதுறாரு, அதை பாஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ்லேயே அவருக்கான சீட்டு கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு, இல்லை நம்ம என்ஜினியரிங்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும்னு தெரியல ஃபியூச்சரில், நமக்கு இந்த மெடிசன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நீட் எக்ஸாம் எழுதுனா என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. நீட் எக்ஸாம் எழுதுறாப்புல, 1க்கு 2 முறை எழுதுறாப்புல. அவர் எவ்வளோ செக்யூர் பண்ண தெரியுமா மார்க்ஸு? நீட்டில் 530. இந்த மார்க் பெற்றாச்சா, சரி நம்மளுக்கு இந்த EWS கோட்டா இருக்குல்ல, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க, பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர்னு அர்த்தவங்க தமிழில் சொல்றதா இருந்தா. இந்த கோட்டாவில் நம்மளுக்கு கண்டிப்பாக MBBS சீட்டு கிடச்சிரும், ப்ரைவேட் காலேஜ் தானே கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ட்டு அவர் ஆழமாக நம்பியிருக்காரு. ஆனால் அந்த நம்பிக்கையில் மண்ணு வந்துச்சு. என்ன ஆயிடுச்சு, அவர் மத்திய பிரதேஷில் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் MBBS சீட் அவருக்கு கிடைக்கவே இல்லை. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மத்திய பிரதேசை பொறுத்த வரைக்கும் இந்த EWS பேஸில் இது போல் நீங்கள் MBBS ஸ்டூடெண்ட்டை எடுக்கலாம், காலேஜில் சேர்த்துக்கலாம் அப்படின்றது சார்ந்து அரசு இதழில் வெளியிடப்படலை. ஸோ இந்த ஒரு இடர்பாடு இருக்குல்ல, இதை பயன்படுத்தி அந்த பையனுக்கு சீட்டுன்றது யாராலையும் கொடுக்கவே முடியல. இவ்வளோதான் கஷ்டப்பட்டு படித்த பையன், நல்லா முழகார பையன், போப்போ உங்களுக்கே புரியும் அதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு இப்போ வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சா? அந்த பையன் சோர்ந்து போய் உட்காரல, கிடைச்ச படிப்பு நம்ம படிச்சுப்போம் அப்படின்லாம் சோர்ந்து போல. என்ன பண்ணிட்டாப்ல அதர்வா, ஹைகோர்ட்டுக்கு போயிட்டார். இந்த ஜபல்பூர் ஹைகோர்ட் இருக்குல்ல, அங்கே மனு தாக்கல் பண்ணி வழக்கு நடக்கிற மாதிரி கொண்டு போயிட்டாருங்க அந்த சின்ன பையன். அந்த வழக்கில் அவர் நினச்சிருந்தா யார் வேணாலும் ஆஜராகி வாதாட வச்சிருக்கலாம். ஆனால் அதர்வா என்ன பண்ணிட்டாரு, நானே எனக்காக பேசிக்கிறேன்ட்டார் கோர்ட்டில். சின்ன பையன் அவரோட அந்த ஆர்குமெண்ட் ஸ்கில் இருக்குல்ல, இதை பார்த்துட்டு அந்த நீதிபதியை பிரமிக்கிறாப்புல. சின்ன பையன் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பேசுறாப்புல, இந்த பையன் சட்டமும் படிக்கல, ஆனால் இந்த அளவுக்கு கரெக்டாக பேசுறாப்புலேன்னு அந்த ஜட்ஜே ஆடி போயிருக்காரு. ஆக்சுவலாக ஜட்ஜ் இந்த வாதத்தை கேட்டு முடிச்ச பிற்பாடு என்ன தெரியுமா சொன்னார், தம்பி நீ MBBS படிக்கணும்னு சொன்ன, எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு தப்பான ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ பேசாமல் லாயர் ஆகிடு, இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயரா நீ கண்டிப்பாக ஒரு நாள் வருவ, அந்தளவுக்கு சூப்பராக ஆர்கியூ பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னார். அந்த பையனுக்கு இதை கேட்டு சந்தோஷம், ஓகே ரைட்டு, நம்மளை வாழ்த்துறாரு பாராட்டுறாருனா நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாப்புல. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு, அந்த பையனுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் அமையல. இதே இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம், சரியா ஹைகோர்ட் வரைக்கும் போய் வேலைக்கு ஆகல, இதுக்கப்புறம் கிடைச்சதை படிச்சிருவோம் அப்படின்ற நிலைமைக்கு பல பேரும் வந்துருவோம்ல. ஆனால் அதர்வா நம்மள மாதிரி கிடையாதுல்ல, பையன் வேற லெவலில் யோசிச்சிருக்காப்புல, கிவ் அப் பண்ணவே இல்லைங்க. அடுத்து என்ன சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, அங்கே போவோன்ட்டு முடிவு பண்ணுறாப்புல. இங்கே இன்னொரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிடுறேன். அதர்வாவோட அப்பா ஒரு அட்வொகேட், அவர் பேர் மனோஜ் சதுர்வேதி. ஆனால் என்ன, மனோஜ் அவர்கள் ஒரு முறை கூட சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடணுன்றது அவருக்கும் பெரிய கனவாக மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கு, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த லாக்டவுன் டைம் இருக்குல்ல, கொரோனா காலகட்டத்தில், அப்போ நம்ம நாட்டில் நீதிமன்றங்கள் எப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபுல்லாக வேர்ச்சுவலாக தான் போயிட்டு இருந்துச்சு, வீடியோ கான்ஃபரன்சிங் முறையிலேயே எல்லாரும் வாதத்தை முன் வைப்பாங்க, எல்லா விஷயமும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் இந்த மனோஜ் இருக்கார்ல, அதர்வா அப்பா, இவர் வீட்டில் இருந்தபடியே தான் இந்த வாதங்களை முன்வைக்கிறது, மற்ற விஷயங்கள், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாப்புல. இவர் இப்படி வீட்டில் பண்ணிட்டு இருக்க விஷயம் வீட்டில் இருக்கலாம் பார்க்காம இருப்பாங்க, இதை நல்லா கவனித்து பார்த்துருக்காப்புல அதர்வா. அப்பாவோட அந்த ஆர்குமெண்ட் ஸ்கில் இருக்குல்ல, அதையும் கோர்ட்டில் எப்படிலாம் நடந்துக்கிறாப்புல, இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கண்ணு வச்சு தலைவன் பார்த்துட்டு வந்திருக்காப்புல. ஒரு கட்டத்தில் மனோஜ் என்ன ஆயிட்டாப்புல, அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்கான சட்ட ஆசிரியர் மாதிரி மாறிட்டார். அவர் அந்த பாயிண்ட்ஸை எடுத்து வைக்க
ஓ இப்படிலாம் சட்டத்தில் இருக்கான்னு அந்த குடும்பமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்குது. அதில் ஒருத்தர் தான் அந்த அதர்வா. ஸோ அதர்வாக்கு சட்டம் சார்ந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு தெரிஞ்சிச்சா? ஓகே, அப்பாவோட ஹெல்ப்பை கேட்குறாரு. அப்பா இது போல் ஹைகோர்ட்டு போனோம், வேலைக்கு ஆகல, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டை ஒரே ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்றாரு. அவங்க அப்பா மறுக்கலைங்க. சரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பையன் எந்த அளவுக்கு மெனக்கெட்டிருக்காரு தெரியுமா? இந்த அதர்வா என்ன பண்ணியிருக்காரு, எஸ்எல்பி ஃபார்மெட்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 136 கீழ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ட்டும் சரி ட்ரிபியூனலும் சரி அவங்க ஒரு உத்தரவையோ இல்லை திருப்பியோ கொடுத்திருந்தாலும் அதை சேலஞ்ச் பண்ணி அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டே நம்ம போக முடியும். அப்பேற்பட்ட ஒரு வழக்குக்காக போடப்படுறது தான் இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட்டிஷன் ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணிட்டாப்ல யாரு? அதர்வா. அந்த ஃபார்மெட்டில் எடுத்தாச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இந்த போல வழக்கு சார்ந்து வந்திருக்கு இது எல்லாத்தையும் படிக்கிறாருங்க, ரிசர்ச் பண்றாரு. இதுக்கப்புறம் ஒரு டிராஃப்டை அவரே உருவாக்குறாரு. அந்த அப்பாவோட உதவி இங்கே இல்லை, பையனை தான் பண்றாப்புல. அவர் அந்த எஸ்எல்பியை ஃபுல்லாக உருவாக்கிட்டாப்புல. இதில் இந்த ரெஜிஸ்ட்ரி அப்ஜெக்ஷன்ஸ் சில விஷயங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் அந்த பையனே கரெக்ட் பண்றாருங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம். அந்த பையன் தனக்கு கிடைச்சிருக்க அந்த சட்ட அறிவு இருக்குல்ல, அதை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டாப்புல. பண்ணதுக்கப்புறம் கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாரு. ஆன்லைன் மூலமாகவே இது எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் தான் அவரோட அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட அப்பா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிடுவோம்ப்பா, போயிட்டு நம்ம என்ன நடக்கு எது நடக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு அப்பாவை கூப்பிடுறாரு. அப்பாவும் சரிண்டு பையன் கூட கிளம்பி போகிறாப்புல. ஸோ அப்பாவும் மகனும் சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார்ல சூரியகாந்த் அவர்கள், அவரோட பெஞ்சு அங்கே வருதுங்க, கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி. அப்போது ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் மட்டும் அங்கே சத்தமாக கேட்குது. அந்த வாய்ஸில் என்ன சொல்கிறாப்புல, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு மட்டும் ஒரு குரல் கேட்குது. இதை கேட்டு தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதிங்க, அவர் அடங்கி அந்த பெஞ்சு அங்கங்கே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எங்கேருந்து அந்த வாய்ஸ் வருது அப்படின்னு. சின்ன பையன் வாய்ஸ் மாதிரி இருக்கானு. ஏன்னா அங்கேருந்து எல்லாருக்குமே தெரியும் அது எந்த ஒரு சீனியர் அட்வொகேட்டோட வாய்ஸும் கிடையாது, அது எந்த ஒரு இந்த லீகல் எக்ஸ்பர்ட்டோட வாய்ஸும் கிடையாது, மெச்சூர்டான வாய்ஸும் கிடையாது, சின்ன பையனோட அந்த குரல். எல்லாரும் குழப்பம். அப்போ அந்த பையன் அங்கேருந்து எழுந்துக்கிறாப்புல, இது போல் நான் என்னோட இந்த விஷயத்தை பற்றி நானே சொல்லணும்னு விரும்புகிறேன், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க நான் விளக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சிஜேஐ பெஞ்சும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரிப்பா பேசு, ஒன்றும் தப்பில்லை, சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்ட்டாங்க. அந்த பையன் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு ஜட்ஜும் அப்படி லயிச்சு பார்த்து ரசிக்கிறாங்க அந்த பையனை, அவனோட முன்வைக்கிற அந்த ஆர்குமெண்ட்ஸை. அதுலேயும் குறிப்பாக இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு தேவையானது மத்திய பிரதேசில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சார்ந்து. இதில் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல பேரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம்ல, அது இதுன்னு பாயிண்ட்டாக எடுக்கிறாப்புல. இது எல்லாத்தையும் இடைமறிக்காமல் ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க அங்கே பொறுமையாக. அதர்வாவோட அந்த ரெக்வஸ்ட் இருக்குல்ல, ஃபைனல் ரெக்வஸ்ட் என்ன, எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும் அப்படின்றது, அதை அந்த பெஞ்ச் அக்செப்டே பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு சிஜேஐ முன்னாடி இவ்வளோ விஷயங்களை பேசி 10 நிமிஷத்துக்குள்ள அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியுன்றத அந்த பையன் காமிச்சிருக்காருங்க. பெரிய விஷயம் இது. இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, அவங்களுக்கு இருக்க ஸ்பெஷல் பவர் ஒன்று இருக்கு, எக்ஸ்ட்ராடினரி பவர் கூட சொல்லுவாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செக்ஷன் 142 இந்த பிரிவின் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் அவங்களோட அந்த உச்ச அதிகாரத்தை பயன்படுத்திக்க முடியும். அந்த வகையில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அதாவது கல்வியில் சிறந்திருப்பாங்க, அந்த எக்ஸாம் சார்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவங்களுக்கான அந்த கல்வி தேர்வுன்றது பறிக்கப்பட்டுரும். அவங்களுக்கு பிடிச்ச கல்வியை படிக்க முடியும், வேற ஒரு சில விஷயங்களை படிக்க போவாங்களே, இதை தடுக்கிற ஒரு உரிமை அதிகாரம் எங்களுக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஸோ இந்த பையனுக்கு இன்னும் 7 நாட்களுக்குள்ள மத்திய பிரதேசில் எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்தே ஆகணும்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டுச்சுங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் 2 தரப்புக்கு டைரக்ட் பண்ணியிருக்கு. அதில் ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷோட கவர்மெண்ட், இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருக்குல்ல, ஆக்சுவலாக இவங்க தான் இந்த மெடிசன் சார்ந்த எஜுகேஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 2 தரப்புக்குமே சுப்ரீம் கோர்ட்டே இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில். மனோஜ் அவர்கள், அதர்வாவோட அப்பா, இவர் என்னென்ன சொன்னார், எங்க என் பையன் சட்ட மாணவர்லாம் கிடையாது, அவர் சட்டம் சார்ந்து காலேஜுக்கு போயெல்லாம் படிக்கலை, ஆனால் என்னோட ப்ராக்டிஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. அவர் படித்து தெரிஞ்சுக்கல பெருசா, ஆனால் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. எப்படிலாம் ஒரு கோர்ட்டில் ஒரு வாதம் முன்வைக்கிறவங்க பேசணும், அவங்களோட டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த இடத்துல நிறுத்தி பேசணும், எந்த இடத்துல ஒரேடியாக நிறுத்தணும், எந்த இடத்துல என்ன வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணணும், இது போல விஷயங்களெல்லாம் ரொம்ப கிளியராக கற்றுக்கிட்டாருங்க என் பையன். ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் சார்ந்து ஒரு பெட்டிஷனை ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறது எப்படின்றது என் பையனை பார்த்தா நானே கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. என் பையன் இந்த மற்ற பசங்க மாதிரிலாம் கிடையாதுங்க, ஃபுல்லாக சோஷியல் மீடியாலே மூழ்கி போயிட்டு நேரத்தை விரயமாக்கி அப்படி பண்ணுற என் பையன் கிடையாது.
ஆக்சுவலாக என் பையன் தினந்தோறும் படிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. ஒரு புது புது விஷயமா படிச்சுட்டே இருக்காப்புல. அதில் முக்கியமாக கவனிக்கணும்னாக்கா, கோர்ட்டில் எப்படி கிராஸ் எக்ஸாமினேஷனை முன்வைக்கிறது, இந்த குறுக்கு விசாரணையில் சொல்லுவோல, இது எப்படி பண்ணுறதுன்னு சார்ந்து தான் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டாப்புல. இன்னொன்று சொல்லணும்னா, அந்த கோர்ட் ரூம் டிசிப்ளின் இருக்குல்ல, ஒரு கோர்ட்டுக்கு வரீங்கனாக்கா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இது போல் ஒழுக்க விதிகளையும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாப்புல. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் என் பையன் இந்த கேஸில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக அமைஞ்சிருக்கிறதா அந்த அப்பா சொல்கிறாரு. எவ்வளோ பெருமையாக இருக்கும் பாருங்க அந்த அப்பாவுக்கு. இந்த நேரத்தில் நான் 2 டீச்சர்ஸ்க்கு இந்த கிரெடிட்ஸை கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தவங்க மித்ரா மேடம், இன்னொருத்தவங்க பாரதி மேடம் அப்படின்றாரு. ஆக்சுவலாக இந்த 2 பேரும் தான் அதர்வாவோட லாங்குவேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே பூஸ்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்ததாக சொல்கிறாரு. அந்த கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி லாங்குவேஜை சொல்கிறாரு. என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குல்ல, அதை கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறார். இது 2 அதர்வாக்குள்ளே இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு இந்த 2 டீச்சர்ஸ் தான் காரணம்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது ஒரு அப்பாவை அவரே ஃபுல்லாக எல்லா கிரெடிட்ஸும் எடுத்துகிட்டு இருக்கலாம். அந்த மனுஷனோட பெரிய மனசு பார்த்தீங்களா? இதில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுதுல்ல, வாயுள்ள புல்ல தான் பொழைச்சிக்கும். இது லிட்டரலாக தெரியுது. நம்மளோட உரிமையை கூட கேட்டால் தான் கிடைக்கும். அதை விட்டு அதுவாக வரும்னு நினச்சாக்கா வாய்ப்பே இல்லை. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அதர்வாவும் டிவி சீரிஸ் நிறைய பார்ப்பாப்புல, திரைப்படங்களை விரும்பி பார்த்துருக்காப்புல. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே அதான் பிரச்சனை. அதர்வா நம்மளை வேறுபட்டது இந்த இடத்துல தான். என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு என்ன முக்கியமோ அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இங்கே தலைகீழாக பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, ஃபுல்லாக FDFS அதுன்னு பக்கம் அங்கே போயிட்டு ஒரு நடிகரையும் தூக்கி வச்சு கொண்டாடுறது. இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னாக்கா அரசியல் கட்சியில் ஏன் தலைவர் ஓன் தலைவர் அவர் பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறது. இது பத்தாதுன்னு நாடகத்தில் நடிக்கிறவங்க கூட என்னோட வாழ்க்கையை ஒரு தான் தலைவர்ன்ற மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுன்னு பின்னாடியே போகிறது. இதில் அவங்களோட சுயத்தை இழந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்க. அதர்வா மாதிரி நம்ம ஆகலாம், அவரோட ஒரு படி மேலே ஆகலாம். நல்லா படிச்சுட்டே இருந்தோம்னாக்கா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.